திருச்சிற்றம்பலம். ஔவையார். ஆத்திச்சூடி. ஓதுவது ஒழியேல் ஓதுவது ஒழியேல் என்பதற்கு படிப்பதை கைவிடாதே, அதாவது நாள்தோறும் கற்றுக்கொண்டே இரு என்று பொருள். ஔவையாரின் இந்த உயர்ந்த கருத்தை விளக்க சோழர் காலத்து பின்னணியில் ஒரு கதையை பார்ப்போம். அறிவே பெருஞ்செல்வம். அகிலன் மற்றும் கதிரின் கதை. முற்காலத்தில் சோழ நாட்டில் அகிலன் மற்றும் கதிர் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். கதிர் ஒரு விவசாயியின் மகன், அகிலன் ஒரு வணிகரின் மகன். இருவரும் ஒரு குருகுலத்தில் படித்து வந்தனர். அவர்கள் இருவரும் எழுதுவதிலும் படிப்பதிலும் ஆர்வம் உள்ளவர்கள். எப்பொழுதும் வாசலில் பனை ஓலைகளில் எழுத்தாணியால் எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் ஆர்வமும் இருக்கும். படிப்பை நிறுத்திய கதிர். சில ஆண்டுகளில் கதிர் எண்ணினான், என் அப்பா தனியாக வயலில் வெயிலில் தினமும் கடினமாக உழைக்கிறார். நானும் ஓரளவு கல்வி கற்றுவிட்டேன். விவசாயம் செய்வதற்கு இது போதும். எனக்குத்தான் ஏர் ஓட்டத் தெரியுமே, பயிர் செய்யத் தெரியுமே. இனிமேல் எதற்கு இலக்கணமும் கணக்கும்? நான் வயலுக்கு போகப் போகிறேன் என்று எண்ணினான். அகிலனிடம் சென்று, அகிலன், இந்த எழுத்தாணியால் ஓலையில் கீறுவதை விட மண்ணில் ஏர் பிடிப்பதுதான் எனக்கு எளிதாக இருக்கிறது. அதனால் படிப்பை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அகிலன், மண்ணை நேசிப்பதும் சிறப்புதான் கதிர். ஆனால் அந்த மண்ணை பற்றி நூல் சொல்லும் நுணுக்கங்களை அறிவது நீ விவசாயத்தில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உதவும். அதனால் கல்வி கற்பதை நிறுத்தாதே. விவசாய கல்வியையாவது தொடர்ந்து படி என்றான். ஆனால் அருள் அகிலன் சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை. மாத இறுதியில் ஒரு நாள் கதிர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். தன் துணிப்பையை தூக்கிக் கொண்டு தன் தந்தையுடன் மகிழ்ச்சியாக சென்றான். அகிலன் அவன் செல்வதையே வருத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். அகிலன், அவ்வையார் சொன்ன ஓதுவது ஒழியேல், அதாவது கல்வி கற்பதை கைவிடாதே என்ற வரியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவன். அதனால் அவன் கல்வியை தொடர்ந்தான். இரவு பகலாக படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஓதுவது ஒழியேல் என்ற வரிகள் எப்பொழுதும் நினைவில் இருந்தன. கற்க கற்கத்தான் இந்த உலகம் எத்தனை பெரியது என்பது எனக்கு புரிகிறது. அதனால் நான் சோர்ந்துவிடக் கூடாது என்று உற்சாகத்துடன் கற்றான். கதிரோ வயல்வெளியில் தன் தந்தையுடன் மகிழ்ச்சியாக ஏர் ஓட்டுகிறான். அகிலன் கதிரின் முடிவை நினைத்து கவலையுடன் நிற்கிறான். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அகிலன் கதிரை சென்று பார்க்கிறான். கதிரின் கடின உழைப்பைக் கண்டு அகிலன் வருந்துகிறான். கதிர்க்கு வந்த சோதனை. பல ஆண்டுகள் கடந்தன. ஒருமுறை சோழ நாட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. கதிரின் நிலம் வானம் பார்த்த பூமியாக இருந்தது. ஆண்டு முழுவதும் மழை பெய்யவில்லை. ஆறு நீரின்றி வற்றி போயிருந்தது. கதிரின் வயலில் தண்ணீரின்றி பயிர்கள் காய்ந்து போயின. அவனுக்கு வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பழைய முறைகளையே நம்பியிருந்ததால் வறட்சியை சமாளிக்க அவனிடம் அறிவும் அனுபவமும் இல்லை. கதிர் தன் அப்பாவிடம், அப்பா, வானம் பொய்த்து விட்டதே. விரிசல் விட்ட இந்த நிலத்தை பார்க்கும்போது நெஞ்சமே வெடிக்கிறது. கையில் உழைப்பு இருக்கிறது. ஆனால் நீரை எப்படி கொண்டு வருவது என்று தெரியவில்லையே என்றான். அதற்கு அவன் அப்பா, விதி நம்மை சோதிக்கிறது மகனே. என்ன செய்வது என்று எனக்கும் புரியவில்லை. நானோ கல்வி கற்காதவன். எனக்கும் விவசாய அறிவியல் நுட்பங்கள் தெரியாது என்று வருந்தினார். அதே சமயம் அகிலன் உயர்கல்வி கற்று நீர் மேலாண்மை துறையில் சிறப்பு தேர்ச்சி அடைந்திருந்தான். அவன் பல நாடுகளின் நீர்ப்பாசன முறைகளையும் வானியல் மாற்றங்களையும் கற்றிருந்தான். அவனுக்கு வறட்சியை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தது. அறிவால் கிடைத்த வெற்றி. அகிலன் மன்னரை சந்தித்து, மன்னா, இதோ இந்த வரைபடத்தை பாருங்கள். இயற்கையின் போக்கை அறிந்து நாம் அணைகளையும் கால்வாய்களையும் அமைத்தால் இனி ஒரு காலமும் நம் நாடு வறட்சியாலும் பசியாலும் வாடாது என்றான். நிலத்தடி நீரை எப்படி கண்டறிவது என்றும் மழை நீரை சேமிக்க புதிய அணைகளை எங்கே கட்டுவது என்றும் விளக்கினான். அவனது அறிவைக் கண்டு வியந்த மன்னர் அவனை அந்த பகுதியின் நீர்வழி அதிகாரியாக நியமித்தார். ஓராண்டு கழித்து நாட்டில் நீர் சிக்கல் மெல்ல மெல்ல தீர்வை கண்டது. மன்னர், உன் அறிவும் தொலைநோக்கு பார்வையும் வியப்பை தருகிறது. அதனால் சிறந்த ஆய்வாளர் என்ற பட்டத்தை தருகிறேன் என்று கூறி சிறப்பு செய்தார். அகிலன்,
மிக்க மகிழ்ச்சி மன்னா. என் கல்வி இன்று என் மண்ணை காக்க பயன்படுவதில் பெருமை கொள்கிறேன். நான் தொடர்ந்து நீர் மேலாண்மைக்கான ஆய்வுகள் செய்வேன். உலக நாடுகளும் நம்மை பார்த்து பயனடையட்டும் என்று கூறினான். ஒரு நாள் கதிர் மிகவும் சோர்வாக அகிலனை காண வந்தான். அவன் உடம்பு முழுவதும் வேர்வையாலும் அழுக்காலும் நிறைந்திருந்தது. அகிலன் அவனை கண்டதும் எழுந்து வந்து அணைத்துக் கொண்டான். அகிலன் அவனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வரவேற்பறையில் அமரச் செய்தான். கதிர் வறட்சியால் தான் படும் துயரத்தை அகிலனிடம் கூறினான். பதிலுக்கு அகிலன், கதிர், இதோ இந்த ஓலையைப் பார். ஓதுவது ஒழியேல், அதாவது கற்கும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்திவிடாதே. உழைப்பு மட்டும் உயர்வு தந்துவிடாது. அந்த உழைப்பை சரியான திசையில் செலுத்த கல்வி என்னும் அறிவு விளக்கு வேண்டும் என்று நம் பாட்டி அவ்வை அன்றே கூறினார் என்றான். அதற்கு கதிர், உண்மைதான் அகிலன். உன்னை பார்க்கும்போது என் தவறு புரிகிறது. கல்வி என்பது வெறும் ஏட்டறிவு மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் வழிகாட்டி என்பதனை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் என்று பதிலளித்தான். கதிரின் ஊக்கம். இழந்த நேரத்தை என்னால் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இழந்த கல்வியை மீண்டும் கற்கத் தொடங்கலாம். அதனால் நான் பெரியாழ்வார் இயற்கை விவசாயக் கல்லூரியில் சேரப்போகிறேன். இனி உழைப்போடு அறிவையும் சேர்த்து என் மண்ணை பொன்னாக்குவேன் என்று உறுதி பூண்டான். அந்த ஆண்டே கதிர் கல்லூரியில் சேர்ந்து கற்கத் தொடங்கினான். ஏய் நண்பா, இங்கே பார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, கற்றலுக்கு வயது ஒரு தடையல்ல. ஓதுவதை ஒருபோதும் கைவிடாதீர்கள். கதையின் நீதி: வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது என்று தமிழர்கள் போற்றுவது கல்வியைத்தான். நாம் எவ்வளவு பெரிய ஆளானாலும் கற்பதனை எப்போதும் நிறுத்தவே கூடாது. சிறுவர்களுக்கான பாடம்: தினமும் பள்ளிப்பாடம் மட்டுமின்றி நல்ல புத்தகங்கள் வாசிப்பதையும் புதிய கலைகளை கற்பதையும் வழக்கமாக கொள்ள வேண்டும். அதுவே உங்களை ஒரு நாள் சிறந்த தலைவனாக மாற்றும். ஓதுவது ஒழியேல். ஔவையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.